ஏய் இப்ப ஏன் பின்னாடியே வர? இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. என்ன இது லவ் லெட்டரா? குடு. வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா படிச்சுட்டு உன்னோட ஒப்பீனியன் சொல்லு. அதுக்கு எதுக்கு வீட்டுக்கு? இப்பவே சொல்லிடுறேன். அவ்வளோ ஃபாஸ்டா? அருந்ததே, அருந்ததே. யாரு ஜெகமாவா? இல்ல என்ன பெத்த அம்மா. அம்மா இங்க ஒருத்தன் எனக்கு லவ் லெட்டர் அதுக்கு போய் கொடுக்கறான். எனக்கு அம்மாவை கூப்பிடுறேன். ஏய் நில்லு. மொத்த குடும்பத்தையும் கூப்பிட போல இருக்க. ஆள விடுமா? லவ் லெட்டர் கொடுத்தியாடா? ஆமாக்கா. வா போலாம். இதுதான் அந்த ஜெகமாவா? என்ன எழுதிருக்கான்னு படி. பவித்ரமான என் பவித்ராக்கு. ஓ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். என் கண்ணுலயும் நீதான், கனவுலயும் நீதான். என்னடா அது? எதுக்கு அடிக்கிற? நீ மேல படி படி. கண்ணு மூடி இருந்தாலும் நீதான், திறந்திருந்தாலும் நீதான். மறுபடியும் ஏன்டா அதே எழுதிருக்க? இந்த பார் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. டேய் எங்கடா ஓடுற? இங்கே நில்லு. நீ படி. இல்ல இல்ல வேண்டாம். நீ ஊனா பூத்துருவேன், ஊனா உதிர்ந்துருவேன். என்ன சொன்ன? இப்பவே உதிர்ந்து போ. அவ ஊஹும் சொல்லிட்டா. ஏய் ஊஹும் சொல்லு. என்ன கவிதை எழுதுற? கவிதை கேக்குறாங்க. என்னாச்சு? ஏன் இத சீரியஸா எடுத்துக்கிறீங்க? ஏதோ ஜாலியா இருக்குமான்னு எழுதுனேன். என்னடா சொன்ன? ஜாலியா இருக்கிறதுக்கு ஏன் பொண்ணு காய்ச்சலா? உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் பொண்ணுங்களோட வாழ்க்கை கெட்டு போகுது. உங்களுக்கு ஜாலி கேக்குதா? கத்தி எங்க? கத்தி கத்தி. இவங்களால சும்மா இருக்கக்கூடாது. டேய் மறுபடியும் என் பொண்ணு பின்னாடி சுத்துறத பார்த்தேன். படா. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். பொண்ணுங்க கண்ணுல மாட்டினா போதும் இப்படி பேசியே ஏமாத்திடுவானுங்க. ஆமாமா மேடம். நீ என்னடா ரொம்ப நல்லவ மாதிரி ஆமா மேடம்ங்கற? நீயும் அப்படிதான்டா. இப்ப என்ன எதுக்காக திட்டுறீங்க? உன் யோகி என்னன்னு உன் பொண்டாட்டி கேட்டா தானே தெரியும். தோ இவன் 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 எல்லாரும் ஒண்ணுதான். எவனும் நல்லவன் கிடையாது. அப்ப உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கவே மாட்டீங்களா? என் பொண்ணுக்கு நான் கல்யாணமே பண்ண போறதில்ல. ஏன்? We hate marriage. இத பாருப்பா, இப்போ உங்ககிட்ட ஒரு சில உண்மைகள் பேசணும். ஒரு நிமிஷம் அந்த தொப்பியை காட்டேன். ஆக்சுவலா இந்த போலீஸ் வாழ்க்கை மாதிரி ஒரு வேஸ்டான வாழ்க்கை எதுவும் இல்ல. இன்னைக்கு நாடு முழுக்க 31st நைட்டை சூப்பரா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த மாதிரி பணக்கார பசங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம காவல் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் பண்டிகைக்கும் காவல் காத்துக்கிட்டே இருந்தோம்னா எங்களை மாதிரி போலீஸ்காரங்க எப்ப தண்ணி அடிக்க முடியும்? எங்க வாழ்க்கை அவ்வளவுதானே. இப்ப என்ன நீங்க தண்ணி அடிக்கணும் அவ்வளவுதானே? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். ஆளுக்கு ஒரு பெக்கு போட்டனா குடிச்ச மாதிரி யாருக்கும் தெரியாது. சின்ன வயசுல இருந்து நீ என்ன பாக்குறதுனால ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாமா. நான் உங்க எஸ்ஐ. இப்போ நான் உன் அங்கிளா பேசுறேன். 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடு. ஒரு பெக் அடிச்சுட்டு வந்து உடனே டியூட்டி ஜாயின் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷம் டைம் கொடு. சரி சரி விடுங்க. என்ன பண்றது? போயிட்டு வாங்க. டேய் சல்யூட் பண்ணுங்கடா. இந்த நாடகம் ஒண்ணும் தேவையில்ல. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் டாப்பா. மோ சீக்கிரம் வாங்க. சரி கோபி கோபி. ஏய் கோபி நான் சொல்றது கேளு. ஸ்டூபிட் கோபி இப்ப எங்க இருக்க? ஆல்ரெடி எல்லாரும் வந்துட்டாங்க. லிசன் டு மீ கோபி. பார்ட்டி ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. என்னது நம்பர் வேணுமா? எழுதி தொலை, சீக்கிரம் எழுதி தொலை. 1804 ரெட் சாண்ட்ரோ ஃபர்ஸ்ட் ரோல நிக்குது. சீக்கிரம் வா. என்னது கொடுத்துட்டியா? வாட்? ஷிட் கோபி ஷிட். ஏன் இப்படி பண்ற? கோபி நீ மட்டும் இப்ப என் கண்ணுல மாட்டினா கொன்னிடுவேன்டா. காலி பண்ணிடுவேன். ஹரவே இல்ல. ச்சே. கோபி 1/2 மணி நேரத்துல half an hourல அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இங்க இருந்து ஆகணும். என்னது? இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்? நான் உன்ன கேக்குறேன்டி. பாரு நல்லா பாரு. போலீஸ் ஜீப் நீ போ தெரியுதா? போலீஸ்காரன்டி. ஏன் முன்னாடியே என் ஜீப்பை உதைக்கிற அடிக்கிற. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நானா? எப்போ? பாவி என்னமா நடிக்கிறா பாரு. உன் பேர் என்ன? உங்களுக்கு எம்எல்ஏ பாஸ்கர் சார் தெரியுமா? ஏய் பேரை முதல்ல சொல்லு. பவித்ரா. என்ன வேலை செய்யற? ஆக்சுவலி சார் இன்னைக்கு ஒரே நாள்ல நான் 3 ஈவென்ட் ஒத்துக்கிட்டேனா அந்த டென்ஷன்ல ஏதாவது தப்பு நடந்திருக்கும். நான் என்ன கேட்டேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? நான் ஒரு ஈவென்ட் ஆர்கனைசர் சார். சிட்டில ஆல் ஈவென்ட்ஸ் மொத்தத்தையும் A to Z. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. ஆனா இனிமே போலீஸ் ஜீப் மேல மட்டும் கை வைக்காத. புரியுதா? போ. சார் என்ன? பா. உங்க எஸ்ஐ யார் சார்? இந்த ஸ்டார் உன் கண்ணுக்கு தெரியலையா? நான் தான் எஸ்ஐ. அப்படின்னா கான்ஸ்டபிள்ஸ் காணோம். ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. வேற ஏதாவது வேணுமா? ரவுண்ட்ஸ்.
உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? half an hourல வர சொன்னா எங்க இருந்து வருது? நான் நீ முதல்ல ஆபீஸ் போ, நான் அப்புறம் பூஜா, இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு, அப்புறமா பேசுறேன். ஏய் அந்த கண்ணை கொடு. வேணாம்பா, எனக்கு பயமா இருக்கு. அந்த கண்ணை தூக்கி போடு. ஏய் காலால எட்டி உத. நான் ஒதுக்க மாட்டேன். அன்னைக்கு போலீஸ் ஜீப் உதச்சதுக்கு எவ்வளவு கலெக்ட் பண்ண. நான் ஒதுக்க மாட்டேன். ஏய் குடுக்க போறியா இல்லையா? சாரி சொல்லு. எனக்கு முதல்ல சாரி சொல்லு. எதுக்கு? எது? உனக்கு என் கழுத்தை பிடிச்சி இப்படி 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 நிறுத்தல, மறந்துட்டியா? அதுக்கு முதல்ல சாரி சொல்லு, சீக்கிரம் சொல்லு. நான் வந்து உனக்கு சாரி சொல்லணுமா? வரேன் இரு. சாரி சார். என்ன சாரி சொல்ல சொன்ன? அடிச்சனா? என்ன சார் அடிக்க வரீங்க? அடிக்கிறதா? உன்னை ஷூட் பண்ணணும். நான் என்ன செஞ்சேன்? கோபி, இங்க ஒரு சின்ன ஆர்கியூமென்ட் நடக்குது, அப்புறமா ஃபோன் பண்ணு. இங்க பாருங்க, இந்த மாதிரி என்கவுண்டர் பண்றதுலாம் உங்க ஜாப். பப்ளிக் இன்வால்வ் பண்ணி பப்ளிக்கே பிரச்சனை கொடுத்து பப்ளிக்கே ஷூட் பண்ணுவேனா என்ன அர்த்தம்? are you a public servant or not? ஏய் இவகிட்ட முதல்ல விசிட்டிங் கார்டு வாங்குங்க. ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. நீ இந்த ஸ்டேஷன் வந்து பாரு. நான் எதுக்கு ஸ்டேஷன் வரணும்? வரமாட்டியா? நீ சிட்டில ஈவென்ட்ஸ்லாம் எப்படி பண்ணிடுறேன்னு பாக்குறேன். என்ன சார் நீங்க ஏன் பொறுப்பு எதுக்காக எடுக்கிறீங்க? ஓவரா நடிக்காத. நாளைக்கு ஸ்டேஷன் வந்து பாரு. சோ காடை குடு. காடை குடுன்னு சொன்னேன். மம்மி, அவன் உன்கிட்ட அப்படியே நடந்துக்கிட்டா? ஆமா, அவனுக்கு நம்ம யாருன்னு காமிப்போம். இங்க தானே? இங்கதான் நினைக்கிறேன். இதோ இவங்கதான். அந்த கேஸ் இன்னும் கோர்ட்ல தான் சார் இருக்கு. இதுக்கு இன்னும் முடிவே வரல. என் பொண்ணை வர சொன்னீங்களா? யார் வர சொன்னது? நான் தான். அது சரி, இது போலீஸ் ஸ்டேஷன் தானே? ஏன்? ஒரு போர்டு இல்ல, யாரும் யூனிஃபார்ம்ல இல்ல. எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் எப்படி வச்சிருக்கீங்க? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. முதல்ல உங்க ஐடி கார்டு காட்டுங்க. ஐடியை காட்டுங்கன்னு சொன்னேன். ஐடியை காட்டுங்க. உங்க எல்லார்கிட்டயும் ஐடி இருக்கா இல்லையா? விட்டா குத்திருவீங்க போல் இருக்கு. ஏயா எல்லாரும் ஐடியா எடுத்து காட்டுங்க. இல்லைன்னா குத்திருவாங்கன்னு நினைக்கிறேன். உட்காருங்க. உங்க பேர் என்ன? அருந்ததி. எதுக்காக பேக்ல கத்தி வச்சுட்டு சுத்துறீங்க? ஆம்பளைங்க கிட்ட இருந்து சேஃப்டி வேணும்ல. எங்களுக்கு ஆம்பளைங்களை கண்டாலே ஆகாது. ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க முதல்ல விஷயத்துக்கு வாங்க. இப்ப எதுக்கு என் பொண்ணை வர சொன்னீங்க? இன்னைக்கு உங்க பொண்ணால என் உயிரே போயிருக்கும். என்னாலயா? ஏய் நீ கொஞ்சம் இரு, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. ஒரு ரிவால்வர் அங்க விழுந்துருச்சு, ஓகே. ஒருவேளை என் பொண்ணு அங்க இல்லாம போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? நீயே போய் எடுத்துட்டு வந்திருப்பல. அதை விட்டுட்டு ஏன் இவன் மேல கோபப்படுற? போலீஸ் பப்ளிக்காக வேலை செய்யும் போது பப்ளிக் போலீஸ்க்காக கோஆபரேட் பண்ணாதானே நல்லா இருக்கும். முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? உங்க ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற எந்த பொம்பளையா இருந்தாலும் இப்படித்தான் இருப்பா. இதுதான் உங்க ஃப்ரஸ்ட்ரேஷனா? உங்க வளர்ப்புனால உங்க பொண்ணு கூட உங்கள மாதிரியே ஆயிட்டா. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஆம்பளைங்க மேல கோவம் தெரியுது. கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா நல்லது. நீங்க நினைக்கிற மாதிரி ஆம்பளைங்க எல்லாருமே மோசமானவங்க இல்ல, நல்லவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தன் கூட இல்ல. நாங்க மோசமானவங்க தான். மோசமானவங்க நடுவுல இருக்கும்போது நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டவங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்க கூடாது, முக்கியமா போலீஸ் கிட்ட. ஓஹோ, எங்களுக்கு போலீஸ்காரனாலே சுத்தமா ஆகாது. ஏன்? அது எங்க பர்சனல் ஒப்பீனியன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சினிமால எல்லாம் போலீஸுங்களை ஹீரோ சுளுக்கு எடுக்கும் போது சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் தெரியுமா?
ஆ? நீங்க பேசுறதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. வணக்கம் சார். யாரியா நீ? சார் நான் இங்க ஒரு சின்ன கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன் சார். என்ன கம்பெனி? அது வந்து இவங்க போட்டும் சார், நான் அப்புறமா சொல்றேன் சார். சொல்லியா என்ன கம்பெனி? நான் பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றேன் சார். சரி கொஞ்சம் வெயிட் பண்ண பேசலாம். ஓகே சார். நாங்க இங்க இருந்து போனதா அவங்க கிட்ட உட்காந்து பேரம் பேசுவல. நாங்க என்ன பேசினா உங்களுக்கு என்ன? முதல்ல கிளம்புங்க. சும்மா சாவடிச்சிட்டு இருக்கீங்க. அம்மாவும் பொண்ணும் கொஞ்சம் போலீஸ்க்கு கோஆபரேட் பண்ண கத்துக்கங்க. அருந்ததி மேடம், உங்க கத்தி முடிஞ்சா போற வழியில 4 பேரை குத்திருங்க, நல்லா இருக்கும். This is my background. இனிமேலாவது என்கிட்ட பார்த்து நடந்துக்க. ஏய், இவ்வளவு உள்ள தூக்கி போடுங்க. மம்மி